ஏறாவூரில் அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 3:10 இடம்பெற்றுள்ளது. ஏறாவூர் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது மட்டக்களப்பிலிருந்து வெள்ளாவளி நோக்கி சடலம் ஒன்றை கொண்டு சென்ற வாகனம் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான முச்சக்கர வண்டி சாரதி ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு ஏறாவூர் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று நடத்தப்படவுள்ளது. புத்தளம் மாம்புரி பகுதியில் தனியார் பஸ் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் என்பன மோதிக்கொண்டதில் 24 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைப்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸின் பின்புறமாக கைப்பட்டியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். விபத்தில் காயமடைந்தவர்களில் 12 பெண்களும் 3 சிறுவர்களும் அடங்குவதாக போலீசார் கூறுகின்றனர். காயமடைந்தவர்கள் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் கல்பெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொலனறுவை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். பொலனறுவை திவுலன் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு 7 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. திவுலன் கடவள பகுதியிலிருந்து மெதரிகிரிய பகுதி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் ட்ரக் வண்டி ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. முந்தி செல்ல முற்பட்ட மோட்டார் வாகனம் டிராக்டருடன் மோதி பின்னர் எதிர்ப்புறத்தில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடனும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மதுரைகிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் ஆபத்தான நிலையில் பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.